பார்க்கிங் இடம். காருக்கும் தனியா விட்டுலாம். இங்க எதுக்கு போட்டாங்கன்னா, பச்சை மலைன்னு வச்சாங்கன்னா, அந்த பச்சை மலையில வந்து இயற்கை காத்து வரும். நோய் குணமடையும். இடம் பார்த்தீங்கன்னா மூலிகையா வந்து குழந்தைக்கான கடவுள். குழந்தைகளுக்கு வந்து ஜுரம், தெருவில் ஏதாச்சும் மலையும் காடும் சூழ்ந்த இடமா இருக்குது. ரொம்ப 736 வந்து பார்த்தீங்கன்னா மந்திர உச்சரிப்பு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்க ராம்குமார். நம்ம பார்க்க போற கோவில்னா பச்சை மலை அருள் தரும் அனுஷா தேவி உடனாய் அத்தி ஈஸ்வர திருக்கோயில் தான் போறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை வந்து தொடரலாம். போகும் வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் நம்ம கும்பிட்டு போகலாம். இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்றோம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த கோவிலை பத்தி முழு பேரும் முழு தகவல் பத்தி நான் சொல்ல போறேன். போகும் வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா வந்து ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. அம்மா வணக்கம்மா. நெட்ல போட போறேம்மா. ஆமா, அந்த சாமி இந்த கோயிலை பத்தி சொல்லுங்கம்மா. அப்படிங்களா? அந்த கோயிலை பத்தி சொல்லுங்கம்மா. தெரியல சார், காது கேட்கல சார். அப்படியா? சரி சாமி. மேல போவோம். இப்போ நம்ம படிக்கட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு தான் தெரியும் நினைக்கிறேன். வாங்க தொடர்ந்து போகலாம். இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக மணி வந்து கரெக்டாக ஒரு 8 மணி ஆயிடுது. அதுவும் அந்த 8 மணியை பார்த்தா ரொம்ப வெயிலாக இருக்குது. வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். பாருங்க, ரொம்ப பச்சை பசையில இருக்குது இந்த கோயில். அதாவது சித்தர்கள் வாழ்ந்த பூமின்னு சொல்றாங்க. 12 சித்தர்கள் இந்த கோயிலை வந்து தவம் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கான வந்து தடையும் சாட்சியம் எதுவும் இல்லை. இதுதான் அந்த படிக்கட்டு. இப்பயே கொஞ்சம் மூச்சு வாங்க வைக்குது. நம்ம ஈஸியா வந்து ஏறி முடிச்சிட்டோம் படிக்கட்டு. படிக்கட்டு தொடர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போகும் வழியில ஒரு சின்னதா ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்குது. இந்த ஆபீஸ் என்ன பார்க்கலாம். சொல்லுங்க சாமி. சாமி இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க சாமி. அப்படிங்களா? சரி. நெட்ல போறோம் சாமி. சொல்ல போறீங்களா? கோயிலை பத்தி எதனா சொல்ல போறீங்க விசேஷமா? யூடியூப்ல போடுறாங்க. சாமி. சரி. ஐயா அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க ஐயா. கோயிலோட வரலாறும் சரி. வரலாறு வந்து கேட்டீங்கன்னா வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து நம்முடைய வயசுக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். வரலாறுங்கிறது வந்து 5 தலைமுறைக்கு முன்னால இருந்து நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துல இருந்து இப்படி இல்லை. இன்னைக்கு ரொம்ப எல்லாம் முன்னேறி நாடு.
கைக்குள்ள வந்துருச்சு. எல்லா அளவுக்கும் வந்து அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கடுக்கம் போட்டு குடுமி வச்சுருந்தாங்க. எல்லாம் காது குத்தி கடுக்கம் போடுவாங்க. ஓகே. எனக்கு வயசு வந்து 83 வயசு. 1942 பிறந்தேன். சரிங்க. 5வது மாதம். இன்னைக்கு வந்து நாடு முன்னேறிக்குன்னு சொன்னால் சுதந்திரத்தில் வந்து நிறையா பாடுபட்டு முன்னோர்கள் எல்லாம் வந்து நம்ம தாய் தகப்பன் தான் நம்மளுக்கு கடவுள். இப்படி முருகனை சுற்றி வந்தது ஆஞ்சநேயர் பெற்றாரு. கொசு வந்து கேட்டீங்கன்னா உடுகுதப்பா. ஐயா இந்த அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து வாழ்ந்தான்னு சொல்றாங்க. நம்ம சித்தர் வாழ்ந்தாருங்கிறது நம்ம பார்க்கல. ஆனால் ரொம்ப பிரசித்த இது இது ஆனா வந்து இந்த சித்தர் வந்து தடயம்லாம் இருக்குதா ஐயா? தடயங்கள் வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து தடயங்கள் இல்லாத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. முன்னோர்கள் வந்து இருக்கையில காலத்தில் நம்ம வந்து பார்த்ததில்லை. நான் வந்து மெட்ராஸ் வந்து 60 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஒட்டஞ்சத்திரம் வில்லேஜ். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முன்னேறதுக்கு காரணம் வந்து உழைப்பும் நேர்மையும் எல்லாம் படித்து நல்லா முன்னேறுறாங்க. மற்ற இந்தியாவினுடைய வட மாநிலம்லாம் போய்க்கிறேன். நான் இமயமலை வரைக்கும் போய்க்கிறேன். அங்கே வந்து படிப்பறிவு இல்லை. இன்னைக்கு படிப்பு தான் மெயின். படிப்பு இருந்தால் நம்ம எங்கே உயரலாம். சொத்து சுகம் வந்து காப்பாற்று கடைசியில். படிப்பு வந்து இன்னைக்கு எல்லாம் டாக்டர் வந்து இப்போ எம்பிபிஎஸ் படித்தாங்கன்னு போகிற எம்எஸ்சி எம்டி இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னால் படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் வரணும். அதே நேரத்தில் நம்ம படிக்கணும். முன்னோர்கள் வந்து செஞ்சதை இப்போ இவ்வளோ விட்டு கொடுக்கணும் எல்லாத்துக்கு. படிப்புக்கு வந்து எல்லாரும் முன்னேறதுக்கு படிப்பு தான் காரணம். ஐயா இந்த கோயில் எதுக்கு பச்சை கோயில் மலை வந்து இருக்குது? பச்சை மலைங்கிறது வந்து நம்மளுடைய பிரசிவத்தைன்னு கேட்டினா இங்கே சுத்தமான காற்று, இயற்கை காற்று வரும். மெயின் வந்து ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயின் சிட்டில பார்த்தீங்கன்னா ரொம்ப முனிவர்கள் இருக்கிறாங்கன்னா இயற்கை காற்றும் நல்லா வாழ்ந்துக்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கையில் நம்மளுக்கு ஆயுசு கூடி வரும். புகை மண்டலம் வருது. டெல்லியில் எப்படி வந்து மாசு கட்டுப்பாடு வருது, ஆமாங்க. அது மாதிரி நிறையா சேரையில் ஜனங்க சேரில் வண்டியில் பூரா நிறைய பேர் கூட்டத்தில் போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூடு கிளம்பும். இந்த மாதிரி காற்றும் இயற்கை வளமாக வந்து மரங்கள் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாம். இது முதல்ல டிபி ஆஸ்பத்திரி கொண்டாந்து போடையிலேயே இங்கே எதுக்கு போட்டாங்கன்னா பச்சை மலைன்னு வச்சாங்கன்னா அந்த பச்சை மலையில் வந்து இயற்கை காற்று வரும், நோய் குணமடையும். இடம் பார்த்தீங்கன்னா மூலிகையால வந்து ஆமாம், மூலிகை இருந்தது இல்லை. அது மூலிகை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் பூரா இந்த டிராக்டர்ல பூரா மூலிகை தான் எல்லாத்துக்குமே. மருந்துகளுக்கு வந்து எல்லா மூலிகை. இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டா வந்து இயற்கை இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி காத்தும் இயற்கை சாப்பாடு வாங்கினா 4 படம் வாழலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கில மருத்துவ ஆமாம், ஆங்கில மருத்துவர்கள் வந்து கேட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் ரொம்ப வருது. அது சைடு இது வந்துடும். எல்லாத்துக்குமே வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டாவே சைடு வரும். நம்ம வந்து இயற்கையாக இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை விட்டு உங்களுடைய இது கொடுத்துருக்குறாங்க, உங்களோட இது வந்து சேகரிச்சுட்டு போகிறீங்க. மறுபடியும் வர வேண்டியது ஐயா. ஆ விட்டு வச்சுக்காங்க. ஆ அவ்வளோ டைம் கிடைக்கல அதான். அதான் நான் சென்னையில தான் இருக்கிறேன். அந்த இடம் தெரியாது. நெட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த இடம். நெட்டில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்னா அந்த அங்கே மேலே காளி கோயில் இருக்குது. அதுவும் நல்லா சக்தி உள்ள அப்புறம் சாமி. முருகன் கோயிலுக்கு சொல்றாங்க. அப்படி கயிறு அது ஏறுனா அந்த பக்கத்தில் இருக்கிறது. சரி. அது வந்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஏன்னா அந்த மாதிரி மலையில் வைக்கிறது வந்து கேட்டால் இயற்கை வளமாக வந்து போகிறதுக்கு சாமி சொன்னா தான் சாப்பிடுவாங்க. முதல்ல எல்லாம் சாமி சொல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் பழத்தை எல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் இது பண்ணுறான். சரி. இந்த இப்பெல்லாம் கோயில் எப்ப விசேஷம் ஐயா? அமாவாசை, பிரதோஷம் அமாவாசை விசேஷமா? பிரதோஷத்துக்கு நல்ல விசேஷம் இருக்கும். அதான் மூலிகையால வந்து 23 வேலையும் வச்சு அது செய்வாங்க. சிலதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்காத நம்ம சொல்ல முடியாது. ஒரு பூசாரி பார்த்து இல்லை இருக்கிறாங்க. அதுக்காக வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு வரல. எல்லாரும் வந்து ஒருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். உடம்பு வந்து சில பேர் ஆரோக்கியமா இருக்கணும், காசு பணத்தை நாடாம நல்லா நிறைய பேர்த்துக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இருப்பாங்க. சில பேர் வியாபாரமா நடக்குது. அது நம்ம வச்சு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் வந்து எனக்கு வயசாகி போச்சு, வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு போனா உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும், நம்ம வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வர்றேன். அந்த மாதிரி வந்து அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் இருக்க முடியாதுல்ல, போகணுமில்ல. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, வேலையை விட்டு வந்து கேட்குறீங்க. சரி, உங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சொல்கிறோம். அதனால வந்து இருக்குது, சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஒழுக்கமும் நேர்மையும் தான் முதல்ல. எது ஒழுக்கமும் நேர்மை. ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு நல்ல வழி காட்டணும். அது வந்து செஞ்சாவே நம்மளுடைய
நமக்கு ஆரோக்கியமா இருக்கு, நம்ம குடும்ப ஆரோக்கியமா இருக்கு. அதுதான் பின் இந்த சிவனை பத்தி நம்ம சக்தி வாய்ந்தது. இப்ப வந்து சிவன். பாத்தீங்கன்னா வீட்டுல கஷ்டம் இருக்கும், கல்யாணம் வர அதுல இருக்கும். வந்து அது வந்து கேட்டீங்கன்னா நேரம் சரியா இருக்கணும், கிரகம் சரியா இருக்கணும். அதெல்லாம் கிரக நேரமெல்லாம் இருக்குது. அது பிரகாரம் நம்ம நடக்கணும். அதுல வந்து லக்கணம், கிரகம், கட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால வந்து இப்போ ஒருத்தருடைய நேரம் சரியா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் வராது. சில பேர் திடீர்னு இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது வந்து நேரம் சரியில்லைன்னா கொண்டு போய் விபத்துல கொண்டு விட்டுடும். நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறது வேற. நம்ம டைம் சரியில்லைன்னா எங்க போய் மலையிலிருந்து கீழே விழுந்தவனும் பொழைச்சுக்கிறான், கீழே மூக்கு தட்டி உளுத்தவன் செத்து போனவன் இருக்கிறான். மொராஜ்யா சாயி 100 வயசு இருக்கிறாருன்னா அவர் சொத்து சுகத்த நாடு இல்லை. நான் அவருக்கு சவாரி பண்ண கார் வச்சிருந்தேன். 60 வயசாகி 60 லட்சம் கொடுத்தாரு, காந்தி அறக்கட்டளை போட்டார், எனக்கு காசு வேண்டாம்னு. அந்த மாதிரி மனுஷனெல்லாம் இல்லை இன்னைக்கு நாட்டில். ஐபிஎஸ் படித்தவர் அது மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்க. நல்ல நாடு முன்னேறணும், மக்கள் முன்னேறணும்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பூரா பணத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை யாருமே. பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட முடியாது. இருக்கிறத நல்லது. இப்போ நீங்கள் கேட்டு வந்தீங்க, நம்ம சொல்கிறது வந்து பதிவு பண்ணி போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். பேரு சொல்லுங்க ஐயா அப்படியே. கே செல்லப்பன், எங்க இருந்து வரீங்க ஐயா? சாண்டோரி, தாம்பரம் சாண்டோரி சித்திவிநாயகர் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். சரி, ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி நினைச்சாரு பேத்திக்கு வேலை கிடைக்கல. சாஃப்ட்வேர் வேலை பார்க்குது. சரி. அதெல்லாம் வந்து நல்லா படிக்குது, நல்லா படித்து நல்லா முன்னேறணும். இதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த சிவன் தான். அது நமக்கு நேரம் நல்லா இருக்கணும். சிவனை வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நேரம் நல்லா இருக்க நம்ம தேடி வருவோம். நம்ம நேரம் சரி இல்லைன்னு சொன்னா வர முடியாது. அது மாதிரி வந்து நேரமும் சிவன் நேரம். அதுதான். புரியுதா? நீங்க வந்து என்ன பேட்டி எடுக்கணும்னு இருக்குது இன்னைக்கு. நேரம், ஆமாங்க ஐயா. அவர் கொண்டாந்து விட்டுறாரு. கரெக்ட். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. அதான் இவரு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 9-12 நம்ம போலும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கோயில் இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில். வராகி அம்மன். இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க. இது ஒரு ஆஞ்சநேயர். ஒரு சித்தர் இருக்காங்க, சிவவாக்கியார். ஒரு தானம் பீடம் இருக்குது. இதுக்கான தான மடம். வாங்க நம்ம 2 நிமிஷம் தானத்தை வந்து இது பண்ணலாம். இதுதான் இந்த சித்தர்கள் வாங்க. கமலமணி சித்தர், திருமூலர், குதண்ட சித்தர், கோரக்கர், தன்வந்திரி, சுந்தரநாதர், கொங்கனார், சப்தநாதர், இதுதான் தான மடம். வாங்க நம்ம தானம் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய போற்றி. இதுதான் பாத்தீங்கன்னா சித்தர்கள் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுதான் 18 சித்தர்கள் பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சித்தர் வந்து நான் மறந்துட்டேன். ராமதேவர், நந்தீஸ்வரர், இடைக்காடர், மச்சமுனி, கருவூரர், போகர்,
பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி சித்தர், கடைசியான சித்தர்கள்லாம் குரு பார்த்தீங்கன்னா சித்தருக்கெல்லாம் குரு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர். இதுதான் அந்த 18 சித்தர்கள் குரு. இவர்தான் அந்த அகத்தியர். சித்தர்கள்லாம் குருவான அகத்தியர் தான். வாங்க நம்ம அகத்தியரை வந்து வணங்கலாம். அகத்தியரே அகத்தியரே. ஹலோ நண்பர்களே, சின்னதா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி போகுது. அந்த பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டெல்லாம் அமைந்த ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரி, பாலாம்பிகா அம்பல் தான் இருக்காங்க. அந்த அம்பலை பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பூச்சிகளும் பாம்புகள் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து பார்த்து பார்க்கணும். ஒரு ஸ்டெப்பு நடந்து வரணும். எதுக்காக சொல்றேன்னா திடீர்னு பூச்சியும் சரி பாம்பு இருக்குமோ. இதான் அந்த பாலாம்பிகா வந்து இடம் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ண இடம். வாங்க நம்ம பாலாம்பிகா வந்து வணங்கலாம். இதுதான் பாலாம்பிகா. பாருங்க எப்படி பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க பாருங்க பாலாம்பிகாவை. இந்த பாலாம்பிகா பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி. இந்த பாலாகி அம்மன் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான கடவுள். குழந்தைகளுக்கு வந்து ஜுரம், தெருவில் ஏதாவது ஜெயிக்கணும்னா இந்த பாலாகி அம்மையை வந்து வேண்டும்னா நல்லது நடக்கும். இந்த பாலாம்பிகா பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சித்தருக்கெல்லாம் கடவுள் இந்த பாலாம்பிகா. ராஜா காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு வந்து வெட்டப்பட்டு இந்த அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பள்ளத்தை வந்து நோண்டும் போது கனவுல வந்து பாலாம்பிகா வந்தாங்கன்னா அதனால இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா நான் தான் அங்க இருக்கேன் சொல்லி வாங்க நம்ம பாலாம்பிகா வந்து வணங்கலாம். இடத்த பாருங்க எவ்வளோ காடுகள் சூழ்ந்த இடமா இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் அரச மரம் சூழ்ந்த இடமா இருக்கு. ரொம்ப அமைதியான இடமா இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வாங்க. இந்த இடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் போகும் வழியில் தான் இருக்குது. இந்த இடத்த பத்தி நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். வாங்க நம்ம இடத்த வந்து தொடர்ந்து பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பாலாம்பிகா அந்த இடம். அம்மா தாயே பாலாம்பிகா, நினைச்சதெல்லாம் வந்து நிறைவேறணும். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அம்மா அப்பாவும் சரி, நாட்டுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த நாடு வந்து சுத்தமா வந்து அமையணும். இந்த கடவுளை வேண்டிய தாயே அம்மா. வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இப்போ நம்ம பாலாம்பிகா வந்து வேண்டி படிக்கட்டு ஏறுறோம். பயலா இருக்கு இந்த இடம். ரொம்ப அழகா இருக்குது. ஆனா அந்த காளி கோயிலுக்கு போகும் வழியில பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து தடையும் குறியும் வந்து போட்டிருக்கு. நம்ம வழியை வந்து ஈஸியா வந்து போகலாம். வழி மாறி போவதற்கான நமக்கு வாய்ப்பும் கிடையாது. பாருங்க
ரொம்ப அழகா இருக்குங்க. எல்லாரும் வாங்க. நம்ம இடத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப மன நிம்மதியும் ஒரு ஒரு வைப்புக்கான இடம் தரும். நண்பர்களே, இங்க பாருங்க, என்ன ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி எல்லாம் வந்து வியூ பண்றேன். இந்த சென்னையில பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டிடமான பகுதி. ஆனா ஒரு சில இடம் மட்டும் பாத்தீங்கன்னா மலையும் காடும் சூழ்ந்த இடமா இருக்குது. ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது இந்த இடம். பச்சையை வந்து சூழ்ந்த இடமா இருக்குது பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நண்பர்களே, போகும் காமேந்திரி ஸ்ரீதேவி, காமேந்தியா தேவி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து திறக்கல. ஏன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல அந்த கோயில் ஓபன் பண்ணுவாங்களா. இப்போ நம்ம காலையில வந்ததால கோயில் வந்து திறக்கவில்லை. ஆனா அந்த பச்சைமலை கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறந்திருப்பாங்க. காலையில பார்த்தீங்கன்னா 7:30 12:30, மாலையில 5 மணிலேருந்து 8:30 வந்து பச்சைமலை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த காளியம்மன் கோயில் மட்டும்தான் மாலையத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த காளி. பாருங்க இவ்வளவு பிரம்மியமா இருக்கிறாங்க பாருங்க. அம்மா தாயே காளியம்மா. இப்போதைக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மூடி இருக்கு. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு 736 வந்து போட்டுருக்காங்க. எதுக்காக அந்த 736 நம்பர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த காளி அம்மனை வந்து 736 வந்து பார்த்தீங்கன்னா மந்திர உச்சரிப்பு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் யார்கிட்ட அந்த நம்பரை பத்தி நான் கேட்கல. இந்த 736 பார்த்தீங்கன்னா மந்திர உச்சரிப்பு பத்தி தான் அந்த பலகையில போடுறாங்க. வாங்க நம்ம கோயில் வந்து சுத்தி பார்க்கலாம். நம்ம சென்னையில இப்படிப்பட்ட இடமா வந்து எனக்கே வந்து தெரியாது. நான் வந்து சென்னையில தான் இருக்கிறேன். எனக்கே இந்த இடம் வந்து தெரியாம இருக்குது. அதுவும் ரொம்ப வருஷமா சென்னையில இருந்து எனக்கு ரொம்ப தெரியாம இருக்குது. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கமா இடம் இது. மக்களே, கண்டிப்பா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து வந்து நம்ம கோயிலை பத்தியும் பொழுதுபோக்கான விஷயம் பத்தி நான் வந்து ஒன்று போடுறேன். ஏன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இளங்கோ ராம்குமார் வீலாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு வந்து ஆதரவு பண்ணுங்க. அப்பதான் பார்த்தோன்னா வந்து நான் சேனலை வந்து தொடர்ந்து போட முடியும். நீங்க காட்டுற அன்பும் ஆதரவோட தான் நான் வந்து என்னோட சேனலை வந்து மேல் மேலும் வந்து ஒரு வளர்ந்து வந்து பெருசாக்குவேன். நம்பர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி போகும் வழியில ஓம் ஸ்ரீ சாத்த குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த பகவான் நம்ம வந்து வணங்கி போகலாம்.